இந்த வீடியோ இருக்கா, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதைக்கலாம். பாருங்க, எப்படி ஒரு பொது இடத்துல ஒரு மற்றவங்களை ஒரு மனுஷனா ஒரு உயிர் ஒன்று கூட பார்க்காம சக மனிதரை இவ்வளவுத்துக்கு எவ்வளவு அவமானப்படுத்தலுமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க. எப்படியானப்பட்ட ஒரு கட்சியை நம்ம எல்லாமே சேர்ந்து உருவாக்கியிருக்கோம்னு பாருங்க. இந்த டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர் தான் போடுற பாட்டாவை கூட தன்னால அந்த காலுக்கு போட இல்லாம அடுத்தவரை வச்சு ஒரு பொது இடத்துல போட வச்சிருக்காரு. இதை குறித்து நிறைய பேர் விமர்சனம் செய்யவும் இல்லை, இதை தட்டி கேட்கவும் இல்லை. என்ன காரணம்னா, ஆளுங்கட்சி டிஎம்கே அந்த ஒரு பவர் எல்லா சோசியல் மீடியாவில் எல்லாமே ஐடிவிங்ல இருந்து எல்லா சேனல்களையும் அவங்க கையில் வச்சிருக்கிறதுனால யாரும் இதை கேட்கவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. இதுவே நம்ம விஜயனை செஞ்சிருந்தாங்க வைங்க, டாபிக்கே இதுதான், ட்ரெண்டிங்கில் இந்த டாபிக் தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி செய்யலாமா இதாண்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று செய்யணும். இனி வார காலகட்டத்தில் இப்படியாப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை நம்ம உருவாக்கவும் கூடாது. தமிழக வெற்றி கழகத்தில் ஒரே ஒரு உரிமை ஒன்று இருக்கு. அது உரிமைன்னு சொல்றத விட ஒரு நிபந்தனை, அதாவது எல்லா உயிருக்கும் சமமான மரியாதை மதிப்பு கொடுக்கணுன்றது. நீங்க இவ்வளவு பெரிய ஆக்டர், இவ்வளவு பெரிய ஒரு பேர் சொல்லுற ஆக்டர், ஒரு தலைவர், அவர் எப்படி ஒரு பணிவான தன்மையிலிருந்து மற்றவங்களை மதிக்கிறாருன்றத நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதையும் பாருங்க. ஒரு அருவப்பத்தக்க விஷயம், இப்படியானப்பட்ட கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு ஊக்குவிப்பா இருக்கவும் கூட இனி வரும் காலகட்டத்தில் இப்படி ஒரு கட்சிகளையும் வளரவும் விடக்கூடாது. 2026 உங்க கோபத்தை நியாயமான முறையில் காட்டுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்க்கறது ஷேர் பண்ணி விடுங்க.